PTdigital நேயர்களுக்கு வணக்கம். சமீப சில நாட்களாக இந்த மயோசைட்டிஸ் அப்படிங்கிற விஷயம் ரொம்ப பெரிய ஹாட் டாப்பிக்காக பேசப்பட்டுட்டு வருது. ஸோ மருத்துவ ரீதியாக இதை பற்றின கேள்விகள் நம்ம எல்லாருக்குமே நிறைய இருக்குது. அதுக்கு விடையளிக்கிறதுக்காக தான் இன்றைக்கி என் கூட டாக்டர் ஸ்பூர்த்தி இருக்காங்க. அவங்க கிட்ட பேசலாம். வணக்கம் டாக்டர். டாக்டர், சமீப சில நாட்களாக இந்த மயோசைட்டிஸ் அப்படிங்கிற விஷயம் ரொம்ப பெருசாக பேசப்படுது. ஸோ இது வரதுக்கான காரணம் என்ன டாக்டர்? இந்த மயோசைட்டிஸ் அப்படிங்கிறது என்ன? மயோசைட்டிஸ் அப்படின்னா இன்ஃப்ளமேஷன் ஆஃப் த மசில்ஸ். பேர்லேயே இருக்குது. மயோனா மசில், ஐட்டிஸ்னா இன்ஃப்ளமேஷன். ஸோ பேசிக்லி இந்த மசில்ஸ் ஏதாவது ஒரு காரணத்தினால இன்ஃப்ளேம் ஆகிடும். ஸோ அது எப்படி ப்ரெசென்ட் பண்ணும், ஒரு பேஷண்ட்டுக்கு எந்த மாதிரி சிம்டம்ஸ் வரும்னு பார்த்தீங்கன்னா, மெயினாக மசில் வீக்னஸ் அண்ட் டயர்ட்னஸ், மசில் டயர்ட்னஸ் இருக்கும். மசில் பெயின் கூட இருக்கலாம். பட் மோஸ்ட் ப்ராமினன்ட் சிம்டம்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா இட்ஸ் மசில் வீக்னஸ் அண்ட் மசில் ஃபெட்டிக். மற்ற ஃபியூ அதர் சிம்டம்ஸ் லைக் ஹெட்ஏக்ஸ், டயர்ட்னஸ், ஜாயிண்ட் பெயின்ஸ் இதெல்லாம் கூட இருக்கலாம். பட் தோஸ் ஆர் த கிளாசிக் சிம்டம்ஸ். அந்த மசில் வீக்னஸ்லேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா வாட் வி கால் ப்ராக்சிமல் மசில் வீக்னஸ் நிறைய பார்ப்போம். ஸோ உடம்புக்கு கிட்ட இருக்கிற மசில்ஸ், ஸோ ஷோல்டர் மசில்ஸ், ஆர்ம் மசில்ஸ், ஹிப் மசில்ஸ், தை மசில்ஸ், இந்த மசில்ஸ் தான் மெயினாக ஃபஸ்ட்டு எஃபெக்ட் ஆக ஆரம்பிக்கும். அஃப்கோர்ஸ் த சிம்டம்ஸ் ஆல்சோ டிபெண்ட்ஸ் ஆன் வாட் கைண்ட் ஆஃப் மயோசைட்டிஸ். எந்த மாதிரி மயோசைட்டிஸ்ன்னு இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் சில வாட்டி சிம்டம்ஸ் இருக்கும். டாக்டர், இதில் நிறைய டைப்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. அதை பற்றி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? There are quite a few different kinds of myositis. So நான் most common ones சொல்கிறேன். டெர்மட்டோமயோசைட்டிஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதில் இந்த மசில் சிம்டம்ஸோடு சேர்த்து ஒரு ரேஷ் வரும். ஒரு பர்பிள் ரெட்டிஷ் ரேஷ் ஆன் தி ஐலிட்ஸ், ஹீலியோட்ரோப் ரேஷ் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு சில ஸ்கின் ஃபைண்டிங்ஸ் இருக்கும். பாலிமயோசைட்டிஸ், ஸோ பாலினாலே நிறைய மசில்ஸ், ஸோ மோர் மசில்ஸ் ஆர் இன்ஃப்ளேம்ட். Inclusion body myositis, juvenile myositis, juvenile na childrenல வர myositis. So there are quite a few myositis. Myositisனாலே muscle or inflammation. So based on the muscle that is affected, அதுக்கு ஒரு terminology இருக்கும். So lungs affect ஆகலாம், eyes affect ஆகலாம், heart muscles affect ஆகலாம். So there are many different types. எந்தெந்த வயசுக்கு இந்த டிசீஸ் வரும் அப்படிங்கிற மாதிரியான ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷன் ஏதாவது இருக்கா டாக்டர்? Depends on the type of myositis. So childrenலயே கூட நம்ம பார்க்குறோம். அது பேர் juvenile myositis அப்படின்னு சொல்லுவோம். You can see it anywhere from the age of 30 above. Again, it really depends on the type of myositis. More common in women. Okay. One of the big causes of myositis is autoimmune disorders, and in the autoimmune disorders women live more common. So and the forms of myositis are also more common in women. Idhula inclusion body myositis in ஒரு particular myositis இது more common in men. So நம்ம பர்టిక్యులரா இவங்களுக்கு தான் வரும் அப்படி நம்மளால டிஃபைனே பண்ண முடியாது. யாருக்கு வேணாலும் வரலாம் and causes-உம் தெரியாது அப்படிங்கற மாதிரி தான். So causes பாத்தீங்கன்னா autoimmune இப்ப நிறைய பேர் அத பத்தி கேட்டுட்டு இருக்காங்க. So autoimmune causes டெஃபினட்டா இருக்கு. அதே மாதிரி சில இன்ஃபெக்ஷன்ஸ் சில ட்ரக்ஸ்னால இந்த மாதிரி சில காரணங்களால இந்த மசிலோட இன்ஃப்ளமேஷன் வரலாம். ஸோ அதுவும் யூ நீட் டு கைண்ட் ஆஃப் கீப் இன் மைண்ட் ஃபார் தட். ஓகே. அண்ட் இந்த டைப்ஸை பொறுத்து ஒவ்வொரு இதுக்கும் சிம்டம்ஸ் அப்படிங்கிறது மாறிட்டே இருக்குமா? டெர்மட்டோமயோசைட்டிஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுவும் டெர்மட்டோமயோசைட்டிஸ். ஸோ டெர்ம்னாலே ஸ்கின், ஸோ ஸ்கின் ஃபைண்டிங்ஸோட சேர்த்து வருது. இன்க்ளூஷன் பாடி மயோசைட்டிஸும் ஒரு பர்டிகுலர் ஃபியூ கைண்ட்ஸ் ஆஃப் மசில்ஸில் வரும். அது ஆக்சுவலி பெத்தலாஜிக்கலாக அதில் ஒரு பயோப்சி எடுத்து பார்க்குறதுல என்ன இருக்குன்னு அது வச்சு தான் அதுக்கு பேர் வரும். கிட்ஸில் வரும், சம்டைம்ஸ் கேன்சர் அசோசியேட்டடாக வரும். ஸோ அந்த மாதிரி இப்போது மயோசைட்டிஸ்க்கான சிம்டம்ஸ்னு ஒன்று இருக்கும் இல்லையா? இதே மாதிரியான சிம்டம்ஸ் வேறு ஒரு சில டிசீஸ்லையும் நாங்கள் பார்க்க முடியும் இல்லையா? அது என்னென்ன மாதிரியான டிசீஸ்னு சொல்ல முடியும்? ஸோ மசில் டிஸார்டர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் மசில் டிஸார்டர்ஸ் இருக்குது. சிவியர் ஃபார்ம்ஸ் ஆஃப் மசில் டிஸார்டர்ஸ் பார்த்திங்கன்னா மஸ்குலர் டிஸ்ட்ரோஃபி இருக்குது. அப்புறம் ஸ்பைனல் நர்வ்ஸ் ஒரு பிரெயின்னால் எஃபெக்ட் ஆகிற சில மஸ்குலர் டிஸ்ட்ரோஃபிஸ் இருக்குது. சடன் மசில் டிஸார்டர்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் மல்டிபிள் ஸ்க்ளிரோசிஸ், ஏமயோட்ராஃபிக் லேட்ரல் ஸ்க்ளிரோசிஸ், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் மசில் டிஸார்டர்ஸ் இருக்குது. மோர் பினைன் காசஸ், தட் இஸ் நத்திங் டு வரி அபவுட் அப்படின்னு பார்த்தோன்னா அங்கேயும் நிறைய இருக்குது. ஸோ ரொம்ப சிம்பிளாக காமனாக பார்க்கணுன்னா மசில் கிராம்ப்ஸ் நம்ம எல்லாருமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்போம். இல்லைன்னா ஒரு ஜாயிண்ட் பெயின், ஆர்த்ரைட்டிஸ் இருக்கிறதுனால அந்த பக்கத்தில் இருக்கிற மசில்ஸும் கொஞ்சம் இன்ஃப்ளேம்டாக வலி இருந்து வீக்னஸ் எல்லாம் பார்ப்போம். ஃபைப்ரோமயால்ஜியா அப்படின்னு சொல்லிட்டு இட்ஸ் வெரி காமன். நிறைய பேருக்கு சில மசில்ஸ் வலிச்சுட்டே இருக்கும். ஸோ அவங்களால ரொம்ப ஈஸியாக வேலை பார்க்குறது தே ஃபைண்ட் இட் வெரி டிஃபிகல்ட். ஸோ இந்த மாதிரி காமன் டிஸார்டர்ஸும் இருக்குது. இது ஹெரிடிட்ரியாக வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கா டாக்டர்? ஸோ மயோசைட்டிஸ் ஒன் ஆஃப் தி பிக் காசஸ் இஸ் ஆக்சுவலி ஜெனட்டிக். ஆட்டோஇம்யூன் டிஸார்டர்ஸ்க்குமே ஜெனட்டிக்ஸ் பிளேஸ் அ பிக் ரோல் இன் திஸ்.
factors. பட் அப்படியும் பார்த்தாலும் ஜெனட்டிக்ஸ்ன்னு சொல்லிட்டு சரி அப்போனா நம்மளுக்கு இதுதான் நம்ம தலையெழுத்து அப்படின்ட்டு இல்லை. ஜெனட்டிக்ஸோட சேர்த்து environmental factors play a huge role in this. So smoking habits, உங்களோட eating habits, exercise, pollution, எந்த மாதிரி viruses or drugsக்கு நீங்கள் எக்ஸ்போஸ் ஆயிருக்கீங்க, இதெல்லாம் தான் environmental factors that can also affect. Of course உங்களுக்கு ஏற்கனவே genetic predisposition இருந்திருக்குன்னா, that means you're already prone to that, now a higher chances of you getting the disease. டயட் அப்படிங்கிற விஷயம் தேவைப்படுமா? Diet எப்பவுமே is very important. Diet and exercise வந்து overall keeping your body and mind healthyக்கு ரொம்ப important. இப்போ autoimmune disorders or இந்த மாதிரி myositis நீங்கள் பார்த்தீங்கன்னா actual cause of autoimmune disorders என்னன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளோட immune system பேசிக்லி கன்ஃபியூஸ் ஆகிடும். ஸோ நம்மளோட இம்யூன் சிஸ்டம் இல்லைன்னா நம்ம டிஃபென்ஸ் மெக்கானிசம்ஸ் ஒரு வைரஸோ பாக்டீரியாவோ இல்லை ஒரு ஃபாரின் பாடியை பார்த்துட்டு ஆன்டிபாடிஸ் ப்ரொடியூஸ் பண்ணும் அதுக்கு அகேன்ஸ்டாக. ஆட்டோ இம்யூன் டிஸார்டர்ஸில் என்ன ஆகும்னா அந்த ஆன்டிபாடிஸ் வந்து நம்ம ஓன் ஹெல்த்தி டிஷ்யூஸை அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடும். Okay, so that is why once it starts affecting the different organ systems, muscles, tendons எல்லாத்தையும் அஃபெக்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். டாக்டர், ஒரு சில டிசீஸ்க்கு வந்து ஒரே மாதிரியான சிம்டம்ஸ் இருக்கலாம். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இந்த மசில் இன்ஃப்ளமேஷன் வீங்கிறது அப்படிங்கிறதெல்லாம் வந்து நிறைய நேரத்தில் ஒரு சில வியாதிகளுக்கு ஒரே மாதிரியான சிம்டம்ஸ் இருக்கும். ஸோ இந்த மயோசைட்டிஸ்க்கு இதுதான் இந்த வியாதி தான் அப்படின்னு நான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும் டாக்டர்? எப்படி தெரிஞ்சுக்கிறது நாங்கள்? ஸோ ஆனஸ்ட்லி இப்போ ரீசெண்டாக வந்து மயோசைட்டிஸ்க்கு வந்த அவேர்னஸ் எல்லாத்தினால ஒன் ஆஃப் மை பிக்கெஸ்ட் ஃபியர்ஸ் இஸ் எல்லோரும் இதை பற்றி வரி பண்ணிக்க போகிறாங்க. ஏன்னா மசில் டயர்ட்னஸோ மசில் பெயினோ வந்து இட்ஸ் அ வெரி வெரி காமன் சிம்டம். ஜுரம் வர மாதிரி ரைட், நிறைய பேருக்கு மசில் கிராம்பிங் இருக்கலாம், மசில் பெயின் இருக்கலாம். ஸோ இதனால நிறைய பேர் வரி பண்ணிக்கிற மாதிரி ஐ எம் ஷோர். I think the big thing to remember is myositis is not very common. It is a pretty rare disorder. And அதுக்கு வந்து நம்ம வீட்லேயே டயக்னோஸ் பண்ணுறது கஷ்டம். ஸோ டிப்பிக்கலாக உங்களுக்கு இந்த மாதிரி மசில் வீக்னஸ் இருக்குது, டயர்ட் ஆகுது மசில்ஸ், இல்லை மசில் பெயின் இருக்குன்னா கட்டாயமாக உங்கள் டாக்டரை பாருங்கள். மெயினாக வந்து அவங்க என்ன பார்ப்பாங்கன்னா அந்த மசில் வீக்னஸ், அந்த ப்ராக்சிமல் மசில் வீக்னஸ் இருக்கிறதுனால கெட்டிங் அப் ஃப்ரம் அ சேர், உட்காந்துட்டு எந்திரிக்கிறதுல கஷ்டப்படுவாங்க, இல்லைன்னா ஒரு மேலே ஷெல்ஃப்லேருந்து ஒரு திங்கை எடுக்கிறதுக்கு கஷ்டப்படுவாங்க, தலை சீவறதுல, ஏன்னா அதுலேயும் கையை வந்து தூக்கி வாரணும். இந்த மாதிரி வீக்னஸ் ஸ்பெஷலாக பார்த்தீங்கன்னா தென் கட்டாயமாக உங்கள் டாக்டர்கிட்ட வந்து பேசுங்க. டாக்டர்ஸ் வந்து இதே மாதிரி ஹிஸ்ட்ரி கேட்பாங்க, எவ்வளோ நாளாக இருக்குது, ப்ரோக்ரஸ் ஆகிட்டுருக்கா இல்லையா. அப்புறம் மெயினாக ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷன், நாங்கள் வந்து ஸ்ட்ரென்த் செக் பண்ணுவோம், நிஜமாகவே அந்த வீக்னஸ் இருக்கான்னு சொல்கிறதுக்கு ஃபிசிக்கல் எக்ஸாம் பண்ணுவோம். தென் ஆக்சுவல் டயக்னோசிஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா பிளட் டெஸ்ட் தேவைப்படும், ஆட்டோஇம்யூன் பேனல்ஸ் பண்ணுவோம், சில வாட்டி வந்து மசில் பயாப்சி இல்லைன்னா ஸ்கின் பயாப்சி தேவைப்படும். இன்னும் மோர் ஸ்பெசிஃபிக்காக எம்ஆர்ஐஸ், இஎம்ஜி, நர்வ் கண்டக்ஷன் ஸ்டடீஸ், இந்த மாதிரி குவைட் அ ஃபியூ ஸ்டடீஸ் ஆர் தேர். ஸோ அந்த பேஷண்ட் எப்படி ப்ரெசென்ட் பண்ணுறாங்க, அவங்க சிம்டம்ஸ் எவ்வளோ, அவங்களுக்கு எவ்வளோ மசில் வீக்னஸ் இருக்குது, இதெல்லாம் பொறுத்து we decide on what blood tests, what imaging studies need to be ordered. இதுக்கு என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட்ஸ் கொடுக்கப்படும் டாக்டர்? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டயக்னோசிஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். டயக்னோசிஸ் மிஸ் ஆகிற சான்சஸும் நிறைய இருக்குது. ஏன்னா தி சிம்டம்ஸ் ஆர் வெரி காமன் அண்ட் கேன் பி வேக். ஸோ ஒன்ஸ் த டயக்னோசிஸ் இஸ் மேட், ட்ரீட்மெண்ட் ஷுட் பி ஸ்டார்டட் ரைட் அவே. இது மயோசைட்டிஸ் தான் அப்படின்ட்டு மசில் ஆர் ஸ்கின் பயாப்சியில் ப்ரூவ் ஆகிடுச்சுன்னா ட்ரீட்மெண்ட் ஹேஸ் டு பி ஸ்டார்டட் ரைட் அவே. த சூனர் யூ ஸ்டார்ட் இட், நம்ம வந்து மசிலை இன்னும் கூட சேவ் பண்ணலாம். ஸோ மோஸ்ட் காமன் ட்ரீட்மெண்ட் வந்து ஸ்டீராய்ட்ஸ். ஸ்டீராய்ட்ஸ் வந்து ஏர்லி ஸ்டேஜ்லேயே கூட ஆரம்பிப்பாங்க. நெக்ஸ்ட்டு வந்து எனி ஃபார்ம் ஆஃப் இம்யூனோசப்ரெசன்ட் மெடிகேஷன்ஸ், இன்ட்ராவினஸ் இம்யூனோக்ளோபுலின்ஸ், இந்த மாதிரி இம்யூனோசப்ரெசன்ட் மெடிகேஷன்ஸை வச்சு த ஐடியா என்னென்னா அந்த இம்யூன் சிஸ்டம் வந்து ஆக்டிவேட் ஆகிருக்கு இல்லைங்களா, நம்ம ஹெல்த்தி பாடி டிஷ்யூஸை அதுவே வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது இல்லைங்களா, அந்த இம்யூன் சிஸ்டமை சப்ரெஸ் பண்ணுறதுக்கு. ஸோ ஆப்வியஸ்லி த ட்ரீட்மெண்ட் ஆல்சோ கம்ஸ் வித் சர்டன் சைட் எஃபெக்ட்ஸ். அதனால் கரெக்டான டயக்னோசிஸை பார்த்து தேவைன்னா அந்த ட்ரீட்மெண்ட்ஸ் ஆரம்பிக்கணும். ஓகே, ஸோ இதை க்யூர் பண்ண முடியுமா டாக்டர்? Cure is a difficult term for autoimmune disorders. Autoimmune disorders usually cure நாங்கள் சொல்ல மாட்டோம், ரெமிஷன் வேணால் சொல்லுவோம். ஸோ ரெமிஷன் மீன்ஸ் இந்த சிம்டம்ஸ் வந்து நல்லா கண்ட்ரோலில் வைக்கிறது. ஸோ பார்ஷியல் ரெமிஷன் இருக்குது, இல்லை நல்லா ஃபுல்லாகவே சிம்டம்ஸ் எல்லாமே ரிசால்வ் ஆகிடுச்சுன்னா அது பேர் கம்ப்ளீட் ரெமிஷன். ஸோ ரெமிஷன் இஸ் தி வேர்ட் வி யூஸ். ஸோ இப்போ லைஃப் லாங் இதுக்கான ட்ரீட்மெண்ட் ப்ரொசீஜர் நம்ம பண்ணிகிட்டே இருக்க வேண்டியது இருக்குமா, இல்லை கொஞ்ச நாளைக்கு அப்புறம் இது திருப்பி வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கும்?
இந்த ஆட்டோ இம்யூன் கண்டிஷன்ஸ் எல்லாமே வந்து வேக்சஸ் அண்ட் வெயின்ஸ். ஸோ சில டைம் வந்து ஆக்டிவேட் ஆகிடும். இந்த இம்யூன் சிஸ்டம் தேவையில்லாமல் ஆக்டிவேட் பண்ணும்போதெல்லாம் நம்ம சிம்டம்ஸ் ஜாஸ்தி ஆகும். ஸோ அந்த மாதிரி டைம்ஸில் ஓகே நம்ம சிம்டம்ஸ் ஜாஸ்தி ஆகுதுன்ட்டு திருப்பியும் சில வாட்டி மெடிகேஷன்ஸ் எடுத்து அதை சப்ரெஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி இட் கேன் கீப் கோயிங் அப் அண்ட் டவுன். ஸோ அதுதான் வந்து பார்ஷியல் ரெமிஷன், கம்ப்ளீட் ரெமிஷன் அந்த மாதிரி. இப்போது ட்ரீட்மெண்ட்ஸில் வந்து நம்ம ஸ்டீராய்ட்ஸ் அண்ட் இம்யூனோசப்ரெசன்ட் மெடிகேஷன்ஸ் பற்றி பேசியிருக்கோம். அதோடு சேர்த்து வந்து ஆக்சுவலி ஒன் ஆஃப் த மெயின் ஸ்டேட் ட்ரீட்மெண்ட்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா கிரேடட் எக்ஸசைசஸ், ஸ்ட்ரெச்சஸ் பண்ணுறது, யோகா பண்ணுறது, ஆல் தீஸ் ஆர் ஆக்சுவலி வெரி வெரி இம்பார்ட்டண்ட் in the treatment. ஸோ இதை நான் கண்ட்ரோலில் வச்சுக்கணும் அப்படின்னா இதுதான் எனக்கு மயோசைட்டிஸ் தான் தெரிஞ்சதுக்கப்புறம் என்னென்ன மாதிரியான விஷயங்கள் நான் பண்ணுறதை தவிர்க்கணும்? நீங்கள் இனிஷியலாகவே கூட டயட் பற்றி கேட்டிங்க. ஸோ டயட் அண்ட் எக்ஸசைஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆட்டோ இம்யூன் டிஸார்டர்ஸை ட்ரிகர் பண்ணுறதுலேயும் தே ப்ளே அ பிக் ரோல். அந்த மாதிரி டிசீசஸ் வந்ததுக்கு அப்புறமா கூட அதை சப்ரெஸ்டாக வச்சு அதை திருப்பி ஆக்டிவேட் ஆகாமல் இருக்கிறதுக்கு கூட இட்ஸ் வெரி யூஸ்ஃபுல். ஸோ எக்ஸசைஸ் வந்து சிம்பிள், ஈவன் அ ரெகுலர் 20 to 30 minute walk with some stretches is good. And டயட் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ எஸ்பெஷலி லாட் ஆஃப் அவுட் சைட் ஃபுட், முன்னாடி வந்து இவ்வளோ வந்து நம்ம அவுட் சைட் ஃபுட் எல்லாம் வாங்கி சாப்பிட மாட்டோம். ஃபுட் இஸ் பிகம் வெரி ப்ராசஸ்ட். எல்லாத்துலேயும் டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ஆயில்ஸ் போடுறது, நிறைய ரிஃபைன்ட் கார்போஹைட்ரேட்ஸ் யூஸ் பண்ணுறது, மைதா, ஆல் தீஸ் அதர் கைண்ட் ஆஃப் ரிஃபைன்ட் ப்ராடக்ட்ஸ். அதே மாதிரி அதுக்கு ஸ்டோர் ஷெல்ஃப் வந்து ஜாஸ்தியாக இருக்கிறதுக்குன்ட்டு ப்ரிசர்வேட்டிவ்ஸ் போடுறது, பார்க்குறதுக்கு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அடிக்டிவ்ஸ் அண்ட் கலர்ஸ் போடுறது. ஸோ இது எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா பாடிக்கு வந்து இது எல்லாமே இரிட்டன்ஸ். ப்ரிசர்வேட்டிவ்ஸ், அடிக்டிவ்ஸ், கலர்ஸ், ஆடட் சுகர்ஸ், இது எல்லாமே பாடிக்கு வந்து இரிட்டன்ஸ். ஸோ பாடிக்கு வந்து எக்ஸ்போஸ் ஆகும்போது அந்த இம்யூன் சிஸ்டம், நம்மளோட டிஃபென்ஸ் சிஸ்டம் வந்து இது நம்ம உடம்புக்கு நல்லது இல்லைன்னு அதுவே ரெக்கக்னைஸ் பண்ணிவிட்டு அதுக்கு ஆன்டிபாடிஸ் ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிக்கும். அந்த மாதிரி தெர் ஆர் சர்டன் சயின்டிஃபிக் சர்க்கிள்ஸில் தீஸ் டூ பிளே அ ரோல் இன் ஆட்டோ இம்யூன் டிஸார்டர்ஸ். இதனால தான் இம்யூன் சிஸ்டம் கன்ஃபியூஸ் ஆகிட்டு இந்த மாதிரி வந்து ஆன்டிபாடிஸ் ப்ரொடியூஸ் ஆகுது. நாட் ஓன்லி டயட், இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா பொல்யூஷன், ஸ்மோக்கிங், எனிதிங் தட் த பாடி டிசைட்ஸ் இஸ் நாட் குட் ஃபார் யூ, இட் கேன் கெட் கன்ஃபியூஸ்ட் அண்ட் அந்த ஆட்டோ ஆன்டிபாடிஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ டிசீஸ் வந்ததுக்கு முன்னாடியோ இல்லை வந்ததுக்கு அப்புறமா இதை வந்து ரெமிஷனில் வச்சுக்கணுன்னா ஹெல்த்தி டயட், ஸோ லாட்ஸ் ஆஃப் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ், ஒமேகா 3s, ஆன்டி ஆக்சிடென்ட் கைண்ட் ஆஃப் ஃபுட்ஸ், இதெல்லாம் கரெக்டாக சாப்பிடணும். ப்ராசஸ்ட் ஃபுட்ஸை அவாய்ட் பண்ணணும், அவுட் சைட் ஃபுட்டை அவாய்ட் பண்ணணும். மீட் எல்லாமே கூட குறைச்சி மோர் வெஜிடேரியன் டயட்டுக்கு போகிறது. ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸை நீங்கள் சூஸ் பண்ணும்போது மோர் லோக்கல், மோர் சீசனல். எங்கேயோ காஷ்மீர்லேருந்து ஆப்பிள் வரணும்னு அவசியம் இல்லை. நம்மளுக்கு நம்ம ஊரில் கிட்ட மோஸ்ட் என்ன கிடைக்குதோ தட் இஸ் ப்ராபப்ளி சேஃபர் ஃபார் யூ. ஏன்னா ரொம்ப டிஸ்டன்ஸ்லேருந்து ட்ராவல் ஆகிட்டு வரணுன்னா அதுக்கு ஒரு ஸ்ப்ரே போடுவாங்க. ஸோ அந்த மாதிரி மோஸ்ட் காமன்லி நம்மளுக்கு என்ன கிடைக்குது, நம்ம சீசனில் என்ன கிடைக்குது, அந்த மாதிரி ஃபுட்ஸை வந்து நம்ம எடுத்து சாப்பிட்றது இஸ் குட். இப்போது ஒரு சில மசில் ரிலேட்டட் வியாதிகள், நோய், டிசீஸ்லாம் வரும்போது லாங் ட்ரெக்கிங் போகிறத அவாய்ட் பண்ணணும், இல்லை ஹெவியாக வெயிட் லிஃப்ட் பண்ணுறதை அவாய்ட் பண்ணணுங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லுவாங்க. இதுலேயும் நான் இது தெரிஞ்சதுக்கப்புறம் இதெல்லாம் ஃபாலோ பண்ண வேண்டியது இருக்குமா? ஸோ ஒரு வாட்டி மயோசைட்டிஸ் டயக்னோஸ் ஆனதுக்கப்புறமா சொல்கிறீங்களா? மயோசைட்டிஸ் டயக்னோஸ் ஆனதுக்கப்புறமா டிபெண்ட்ஸ் ஆன் யோர் சிம்டம்ஸ். எந்த அளவுக்கு வந்து நம்ம மசில்ஸ் எஃபெக்ட் ஆகிருக்கு, மைல்டா, மாட்ரேட்டா. அண்ட் தி அதர் திங் டு ரிமெம்பர் இஸ் மயோசைட்டிஸ் வந்து ப்ரோக்ரெசிவ். ஸோ த்ரூ த இயர்ஸ் இட் கேன் கீப் கெட்டிங் வர்ஸ் ஆல்சோ. அதனால இதை ரெமிஷனில் வச்சுக்கிறதும் நம்மளுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ ட்ரீட்மெண்ட் கொடுத்து ஸ்டீராய்ட்ஸோ இம்யூனோசப்ரெசன்ட் மெடிகேஷன்ஸ் கொடுத்து ட்ரீட்மெண்ட் கொடுத்ததுக்கப்புறமா தட்ஸ் வை பேஷண்ட்ஸை வந்து நாங்கள் கிரேடட் எக்ஸசைஸ் ப்ரோக்ராம்ஸில் போடுவோம். கிரேடட் அப்படின்னா கொஞ்சம் லைட்டாக ஆரம்பித்து அவங்களோட ஸ்ட்ரென்த்தை இம்ப்ரூவ் ஆக அவங்க சிம்டம்ஸ் இம்ப்ரூவ் ஆக நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்துகிட்டு போயிட்டே இருப்போம். ஸோ இதில் தான் ஸ்ட்ரெச்சஸ் எல்லாமே வில் play an important role. So acute phase, that is இப்போ சிம்டம்ஸ் ரொம்ப ஹையாக இருக்கும்போது ஆப்வியஸ்லி வெயிட் லிஃப்டிங், லாங் ட்ரெக்ஸ் இதெல்லாம் பண்ணக்கூடாது. அந்த மசிலுக்கு அந்த ரெஸ்ட் கொடுக்கணும். ஸோ வி லெட் த மசில் ரெஸ்ட். அந்த ஸ்டீராய்ட்ஸ், இம்யூனோசப்ரெசன்ட் மெடிகேஷன்ஸ் எல்லாத்தையும் அந்த மசில் இன்ஃப்ளமேஷனை குறைச்சதுக்கு அப்புறமா கொஞ்சம் ஸ்டெபிலைஸ் ஆனதுக்கப்புறமா ஸ்லோவாக கிரேடட் எக்ஸசைஸ் ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ யூர் ரைட், ரொம்ப ட்ரமாட்டிக்காக ரொம்ப ஸ்ட்ராங் எக்ஸசைசஸ் எல்லாம் we usually avoid initially. இப்போது மயோசைட்டிஸ் வந்து இப்போ எங்களுக்கு இப்படி ஒரு டிசீஸ் இருக்குங்கிறது வெளியில் தெரிஞ்சாச்சு. இதே மாதிரி தெரியாத டிசீஸ் ஏதாவது மசில் ரிலேட்டடாகவே இருக்கா? மசில் டிஸார்டர்ஸ் பார்த்திங்கன்னா நிறைய இருக்குது. ஸோ இனிஷியலாக சொன்ன மாதிரி வெரி வெரி சிம்பிள் மசில் டிஸார்டர்ஸ் இருக்குது which most of us would have experienced. அங்கே தான் வந்து மசில் கிராம்ப்ஸ், ரைட், சரியாக தண்ணி குடிக்கல, சரியாக ஸ்ட்ரெச் பண்ணல, எக்ஸ்ட்ராவாக ஒர்க் எக்ஸசைஸ் பண்ணியிருக்கோம், இதில்
மசில் கிராம்ஸ் நம்ம எல்லாருக்கும் லைஃப்பில் எப்பயாவது ஒரு வாட்டியாவது வந்திருக்கும். ஃபைப்ரோமயால்ஜியா இஸ் another மசில் டிஸார்டர் தட்ஸ் ஆக்சுவலி காமன். இங்கே வந்து எல்லா டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் மசில்ஸில் வலி வந்துக்கிட்டே இருக்கும். அதோடு சேர்த்து அப்பப்போ வந்து மூட் டிஸார்டர்ஸ், டிப்ரெஷன் ஆகிறது, அந்த மாதிரியெல்லாம் கூட இருக்கலாம். ஸோ தீஸ் ஆர் சம் ஆஃப் த காமன் மசில் டிஸார்டர்ஸ். லிட்டில் பிட் மோர் அன்காமன் மசில் டிஸார்டர்ஸ் பார்த்திங்கன்னா மஸ்குலர் டிஸ்ட்ரஃபி, பிரெயின் இல்லைன்னா ஸ்பைன்லேருந்து வர நர்வ்ஸு அதனால காஸ் ஆகிற டிசீசஸ் எல்லாம் இருக்குது. லைக் மல்டிபிள் ஸ்க்ளரோசிஸ், amyotrophic lateral sclerosis, இது எல்லாமே அன்காமன் மசில் டிஸார்டர்ஸ். ஸோ பேஸ்ட் ஆன் த சிம்டம்ஸ், பேஸ்ட் ஆன் நாங்கள் பண்ணுற டெஸ்டிங் வச்சு என்ன கைண்ட் ஆஃப் மசில் டிஸார்டர் நாங்கள் கண்டுபிடிப்போம். நீங்கள் யூஎஸில் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வந்திருக்கீங்க டாக்டர், அதனால் கேட்குறோம், யூஎஸில் நீங்கள் பார்க்குற அந்த மெடிக்கல் சிஸ்டம்க்கும் இந்தியாவில் பார்க்குற மெடிக்கல் சிஸ்டம்க்கும் நீங்கள் ஒரு டிஃப்ரென்ஸ் பார்க்குறீங்க அப்படின்னா எது சொல்லுவீங்க? இல்லை எந்த ஒரு விஷயம் மாறினா நல்லாயிருக்கும், இந்த விஷயம் இங்கே கொண்டு வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னா நீங்கள் எதை சொல்லுவீங்க? ஸோ யூஎஸில் நான் குவைட் a few years ப்ராக்டிஸ் பண்ணேன். ஆல்மோஸ்ட் 18-19 years ஐ ப்ராக்டிஸ் there. அங்கே இருக்கிற ஆல்மோஸ்ட் எல்லா ட்ரீட்மெண்ட்டும் நம்ம ஊரில் இருக்குது. ஸோ வெதர் இட் இஸ் ஸ்டீராய்ட் ட்ரீட்மெண்ட்ஸ், இம்யூனோசப்ரெசன்ட் ட்ரீட்மெண்ட்ஸ், ஐவிஐஜி எல்லாமே நம்ம ஊர்லேயும் இருக்குது. அது வந்து நல்ல ப்ரோட்டோகால்ஸ், எவிடன்ஸ் பேஸ்ட் மெடிசன், இப்படி தான் எல்லாமே நம்ம ஊர்லேயும் ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ அதில் வந்து ஐ திங்க் இட்ஸ் வண்டர்ஃபுல். ப்ராபப்ளி அங்கே வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக என்ன இருக்குன்னா ஹெல்த் கேர் டீம்ஸ், ஒரு கோஆர்டினேட்டட் அப்ரோச். ஸோ சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பர்சனுக்கு பாலிமயோசைட்டிஸ் இந்த மாதிரி ஏதாவது மயோசைட்டிஸ் இருக்குது அப்படின்னா ஒரு ஹெல்த் கேர் டீம் அவங்களுக்கு இருக்கும். அதில் வந்து டாக்டர்ஸ் இருப்பாங்க, நர்சஸ் இருப்பாங்க, ஃபிசியோதெரபிஸ்ட், சோஷியல் ஒர்க்கர், ஏதாவது மூட் ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சுன்னா சைக்காட்ரிஸ்ட், கவுன்சிலர்ஸ். ஸோ இவங்கெல்லாம் வந்து ஒரு டீம் மாதிரி அந்த பேஷண்ட்டை பார்த்துப்பாங்க. ஸோ இப்போ நம்ம ஊரில் வந்து தட் இஸ் சம்திங் தட் நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். ஏன்னா வந்து நம்ம ஆஸ் அ டாக்டர் நாங்கள் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்றோம். ஸோ ஒரு ஃபிசியோதெரபிஸ்ட்க்கும் சொல்லிடுவோம், நியூட்ரிஷனிஸ்ட் கிட்ட சொல்லுவோம். பட் அது எல்லாமே ஒரு கோஆர்டினேட்டட் அப்ரோச்சாக அது எல்லாத்தையும் சேர்த்து அந்த பேஷண்ட்டு தான் அது வந்து சென்டராக இருந்து எல்லாமே பண்ணுறோமான்ட்டு அவங்க பார்த்துக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ அதுவும் அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ் தானே. பேஷண்ட்க்கு ஏற்கனவே இவ்வளோ சிம்டம்ஸ் இருக்கும்போது ஐயோ நான் இப்போ ஃபிசியோதெரபிஸ்ட் பார்க்கணும், நியூட்ரிஷனிஸ்ட் பார்க்கணும், சைக்காட்ரிஸ்ட் பார்க்கணும் அப்படின்னு இருக்கும்போது இட்ஸ் ஜஸ்ட் ஆட்ஸ் டு த ஸ்ட்ரெஸ். அதுவும் சில பேஷண்ட்ஸ்க்கு ஃபேமிலி சப்போர்ட் கூட இல்லைன்னா மோஸ்ட் ஆஃப் தெம் வில் கிவ் அப். ஏன்னா இந்த டிசீசஸ் வந்து அவங்களுக்கு கொஞ்சம் டிப்ரெஷன் அண்ட் ஸ்ட்ரெஸ்ஸும் காஸ் பண்ணும். சில மயோசைட்டிஸில் பிரெயின் ஃபாக், கான்சன்ட்ரேஷன் ப்ராப்ளம்ஸ் இதுவும் இருக்கும். ஸோ ஒரு பேஷண்ட்டுக்கு நம்ம ஊரில் ஃபேமிலி சப்போர்ட் இல்லைன்னா they can't achieve all of these things. இது வந்து யூஎஸில் சில அதர் டெவலப்ட் கண்ட்ரீஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா these health care teams are very very strong. அவங்க லிட்ரலி அந்த பேஷண்ட் அடாப்டே பண்ணிப்பாங்க. ஸோ அவங்களுக்கு எல்லாமே ஒரு அப்பாயின்மெண்ட் மிஸ் ஆச்சுன்னா என்ன ஆச்சுன்னு கேட்பாங்க. டிரான்ஸ்போர்ட்டேஷன் இல்லை, இன்றைக்கி பஸ் இல்லைன்னு சொன்னாங்கன்னா அதுக்கு அரேஞ்ச் பண்ணுவாங்க. ஸோ சோஷியல் ஒர்க்கர்ஸ் இவங்கெல்லாம். ஸோ நாங்கள் வந்து ஒரு ஸ்மால் பார்ட் தான் ஒரு பேஷண்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணுவோம். எங்களுக்கு ஆக்சுவலி ஈஸியஸ்ட் ஒர்க் மெடிசன் டயக்னோஸ் பண்ணிவிட்டு மெடிசன் எழுதி கொடுக்குறது. பட் த ரெஸ்ட் ஆஃப் த டீம் வந்து அவ்வளோ சூப்பராக வந்து பேஷண்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணி we see a lot of people with myositis or multiple sclerosis who can continue to lead normal lives. They can just kind of get back. நம்ம ஊரில் வந்து you have to work on everything. I think that's probably one thing that நம்ம ஊரில் I'm sure next few years that will also come up. டாக்டர், இப்போது மயோசைட்டிஸ் அப்படிங்கிறது வந்து எல்லாரையும் பயமுறுத்துகிற ஒரு விஷயமா இருந்துட்டு இருந்தது. பட் உங்களோடது வந்து ஒரு கான்ஃபிடென்ட் கொடுத்து திருப்பியும் நம்மளால் அதுலேருந்து ரிலீவ் ஆகி வர முடியும் அப்படிங்கிற ஒரு ஹோப் கொடுத்துருக்கு. ரொம்ப அழகாக ஆன்சர் பண்ணீங்க டாக்டர். தேங்க்யூ ஸோ மச். I hope so too. Thank you so much. PTdigital இனிமேல் PT Prime. இதில் நீங்கள் எதை பற்றிலாம் பார்க்க போறீங்கன்னா ஃபேக்ட்ஸ், சினிமா, என்டர்டெயின்மெண்ட், எக்ஸ்பிளனர்ஸ் அண்ட் லாட் மோர் டு கம். ஸ்டே கனெக்டட். மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.